ஒரு தகப்பனாக இங்கே இருந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இது அம்மா கொடுத்தது, எதற்காகவும் இதை விட்டுக் கொடுத்து விடாதே என்று எனக்கு அறிவுரை சொன்ன ஒரு தந்தையாக நான் முதலமைச்சர் அவர்களை பார்க்கிறேன், நினைத்து பார்க்கிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இதை பற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு ஐயப்பாடுகளையும் விலக்கி எறிந்து துடைத்து எறிந்து ஒரு உன்னதமான மகத்துவமான எதிர்கால தமிழ் சமூகத்தையும் எதிர்கால விவசாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் என்பதை மீண்டும் எடப்பாடி அவர்கள் மூலமாக நிரூபணம் செய்தமைக்காக நான் சார்ந்த என் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் மனமாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேவர் தந்த தேவராம் மூக்கையா தேவரை போல் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞராம் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமை அடைகிறேன். மும்மொழி கொள்கை தாக்குதலை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த ரூபத்திலும் ஒன்றிய பாசிச அரசு செயல்படுத்த துடிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாட்டுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதி கொள்கையிலே அண்ணாவின் இருமொழி கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்திலே இருமொழி கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல என் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி வாழ்த்துகிறேன். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்கப்படும் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124,000 பேருக்கு 63,124,000 பேருக்கு 63,124,000 பேருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் திரு ஸ்டாலின் கூறிய கணக்கு உலக கணித ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. சுமார் 63,124,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப் போவதாக முதல்வர் அறிவித்த அடுத்த நொடியே 1, 10, 100, 1000 என செல்லும் எண்களின் இடமதிப்பில் தமிழ்நாடு புதிய கண்டுபிடிப்பு எதையாவது அறிமுகப்படுத்தி இருக்கிறதா என்று பலரும் சிந்தித்து வருகின்றனர். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேடையில் தைரியமாக கூறிய முந்தைய கூட்டல் கணக்கு விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே இணையத்தில் வைரலாகிவிட்ட நிலையில் தற்போது பல்கலைக்கழக வேந்தராகிவிட்ட பிறகு 63,124,000 என்ற புதிய எண்ணை கண்டுபிடித்து சாதனை படைக்க இருக்கிறாரா என்றும் கணிதவியலாளர்கள் காத்திருக்கின்றனர். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்கப்படும் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124,000 பேருக்கு